அவங்க? அதுவா மித்ரா, உன் கல்யாண சம்பந்தமா கேட்டரிங் ஆளுங்க பேச வந்தாங்க. இதோ மெனு கார்டு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வாவ், காட்டுங்க பாக்குறேன். இந்த பாரு. வந்தாச்சு, இறங்கலாம். மாமா, எங்க மிஸ் வந்துட்டாங்க. நான் முன்னாடி போறேன். நீங்க தம்பி அனுப்பி விடுங்க. ஈவினிங் பார்க்கலாம். சரி. அப்பா. பை பாய். பை மாமா. பாய் செல்லம். சாயந்தரம் அம்மா வந்து கூப்பிட்டுப்பாங்க. நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வா. இந்தா புடி, பேக மாட்டு. அத்தை, என் பென்சில் உடைச்சான்ல? ஆமா. அது அவன் தான். இரு, நான் அவனை வார்ன் பண்றேன். ஹேர் ஸ்டைல்லாம் இப்படி இருக்கணும்டா. இனிமே எப்படியே மெயின்டைன் பண்ண. ஹலோ மிஸ்டர். சொல்லுங்க டீச்சர். என்ன பார்த்தா உங்களுக்கு டீச்சர் மாதிரி இருக்கா? ஓ, அப்ப நீங்க டீச்சர் இல்லையா? சார், உங்க பையன் தியா கிட்ட ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான். சொல்லி வைங்க. இன்னொரு தடவை அவன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணா அவனை பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். நேத்து கூட இவளோட பென்சில் எடுத்து உடைச்சிருக்கான். ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எப்படி இவனை என் பையன் சொல்லலாம்? இவன் ஒண்ணு என் பையன் இல்லைங்க, எங்க அக்கா பையன். இப்ப பிரச்சனை அது இல்ல. அந்த பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஏங்க, அதை விடுங்க. நீங்க எப்படி எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைச்சீங்க? அதுவும் இவ்ளோ பெரிய பையனுக்கு அப்பாவா இருப்பேன்னு நினைச்சிருக்கீங்க? ஏங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு வயசானவனா தெரியுதா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசினதாங்க நானும் பேசிட்டு இருக்கேன். அது எப்படி என்ன பார்த்து கல்யாணம் ஆகி இவ்வளவு பெரிய பையன் இருப்பான்னு நினைக்கலாம்? பாருங்க, என் முகம் இன்னும் பச்சை புள்ள மாதிரி இருக்கு. முடி தாடி எதுவுமே நிறைக்கல. என்ன பார்த்தா 18 வயசா 20 வயசான்னு தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு நினைக்கலாம்? சரிங்க, உங்க அக்கா பையன் தானே, அவன் கிட்ட சொல்லி வைங்க. ஓகேவா? தியா, நீ கிளம்பு, லேட் ஆயிடுச்சு. சரிடா மாப்ள, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரியா? போ. ஹலோ, நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இதே நீங்க அபுதாபில சொல்லியிருந்தா உங்களுக்கு 18 சவுக்கடி கிடைச்சிருக்கும். ஒரு கல்யாணம் ஆகாத கட்டிலம் கன்னி பையனை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சதும் இல்லாம 5 வயசு குழந்தைக்கு அப்பான்னு வேற சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அது எப்படிங்க நீங்க என்ன பார்த்து அப்படி நினைக்கலாம்? இங்க பாரு, இவ்வளவு நேரம் நான் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல எல்லாம் கொடுக்க முடியாது. இப்ப எப்படி கூப்பிடுறீங்க? நீ வா போன்னு கூப்பிடுறீங்கல்ல, இதாங்க கரெக்ட். ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் சின்ன பையங்க. அது எப்படிங்க நீங்க என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? சரியான பைத்தியமா இருப்பா போல. சி. ஹலோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்க, அப்புறம் என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு சூசைட் பண்ணிப்பேன். என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டாங்க? கண்ணம் 2 ஆப்பிள் மாதிரி இருக்கு. என்ன பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்டாங்க?
குட் மார்னிங் டாக்டர். நீங்க என்ன டாக்டர், என்ன தெரியலையா? தெரியல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? ஓ மிஸ்டர் ஆதி, எஸ். வாட் அ சர்ப்ரைஸ். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சாரி ஆதி, டக்குன்னு பார்த்தது ஞாபகம் வரல. டோன்ட் மிஸ்டேக் மீ. இட்ஸ் ஓகே டாக்டர். சொல்லுங்க ஆதி, எப்போ இந்தியா வந்தீங்க? இப்போதான் 1 வீக் ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ். மேரேஜுக்காக தான் நான் இந்தியா வந்தேன். அப்போ லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டுருக்கு. சாரி டாக்டர், அப்பாயின்மெண்ட் கூட வாங்காமல் உள்ளே வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஆதி, வீட்டில் பார்க்க வரதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. சரி ஆதி, இப்போ எல்லாம் ஓகே தானே? செட் ஆயிடுச்சுல? எல்லாம் ஓகே தான் டாக்டர். ஆனால் இந்த சாவி தான் என்னை அடிக்கடி யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் அந்த சாவியை வச்சிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாத்துலேருந்து மூவ் ஆன் ஆயிட்டீங்கல்ல, அதை தூக்கி போட வேண்டியதானே? தூக்கி போடலாம் தான் தோணுச்சு. ஆனால் என்னோட பாஸ்ட்டுக்கும் இந்த சாவிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தெரியும். அதனால தான் நான் இதை தூக்கி போடாமல் வச்சிருக்கேன். மிஸ்டர் ஆதி, சில விஷயத்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுருணும். எல்லாம் ஓகே தான். ஆனால் என்னைக்காவது என் பாஸ்ட்டை பற்றி எனக்கு தேவைப்பட்டா? அப்படி தேவை இருக்குன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனே பண்ணியிருக்க மாட்டீங்க. மேரேஜ் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த சாவியை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? தூக்கி போடுங்க ஆதி. ஆதி, ஒரு 2 minutes, முக்கியமான கால். ஓகே. கியூரியஸில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அந்த பெட்டிங்க எல்லாத்துலேயும் முக்கியமான மெடிசன்ஸும் என் பர்சனல் திங்ஸும் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி டாக்டர். வேண்டாம் ஆதி, மறந்ததெல்லாம் மறந்ததாவே இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது. தேவையில்லாம திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வர நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே டாக்டர், இனிமே இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டேன். நான் வரேன் டாக்டர். ஆஃப் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். என்னடா காலையில இருந்து நல்லபடியா போதே, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போற வரைக்கும் ஆஃப் ஆகலையேன்னு நினைச்சேன்.
நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. இங்க பாரு, உன்னை நான் வாங்கும் போதே கம்மியான விலைக்கு தான் வாங்கினேன். இப்போ உன்னை திரும்பவும் வித்தன வெயி ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி உன்னை காயலாம் கடையில தான் போடுவாங்க. ஒழுக்கமா சொல் பேச்ச கேட்டு கொஞ்ச நாளைக்கு கூட இருக்கிற வழியை பாரு. இதையே பார்த்து பார்த்து நானே ஒரு மெக்கானிக் ஆயிடுவேன் போல. அந்த அளவுக்கு நீ என்ன வேலை வாங்கிட்டு இருக்க. பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறேன். ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ். வெரி குட். இதுதான் நல்ல காருக்கு அழகு. என்ன அம்மா இத்தனை தடவை கால் பண்ணிருக்காங்க? காலையிலேயே அவங்க கொடுத்த இடியாப்பமும் பாயாவும் அவங்க சொன்ன இடத்துல கொடுத்துட்டு தானே வந்தோம். ஹலோ பாரதி. என்னம்மா இத்தனை தடவை கால் பண்ணிருக்கீங்க? பாரதி, நீ எங்க இருக்க? அம்மா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பாரதி, நீ உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வா. ஸ்கூல்? என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? பாரதி, நீ உடனே நேர்ல வா, நான் சொல்றேன். சரிம்மா, நான் உடனே வரேன். ஹரிணி, அழாதம்மா, அழாத. வாங்க பாரதி. கண்ணை தொடச்சுக்கோமா. உங்க பொண்ணு எங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துருக்கா. பாராட்டுறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். என்ன பாரதி பாக்குறீங்க? உங்க பொண்ணோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இன்னைக்கு அவ கிளாஸ்மேட் ஹரிணி எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. அப்படி என்ன கோவம் இவளுக்கு? இப்படிதான் அடிப்பாளா? வீட்ல என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க? நியாயமா பார்த்தா உங்க பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பி இருக்கணும். ஹரிணியோட அப்பா வேணான்னு சொன்னதாலதான் இப்படி கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்றேன். ஏ தமிழ், ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி பண்ண? என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் வருது? அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? இப்படியே பண்ணிட்டு இருந்தது வை சொல்றேன். சாரிடா. பரவாயில்ல ஆண்டி. சாரி சார். இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணு ஏற்கனவே 2-3 தடவை சண்டை போட்டிருக்கா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா நான் டிசி கொடுக்க சொல்லிடுவேன். சாரி சார். வாமா. இந்த வயசுலயே எதுக்கு இவளுக்கு இப்படி கோவம் வருது? சாரி மேடம். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். கூட்டிட்டு போங்க.
இது வந்துருவாங்க. ஆ. மீனா, மீனா என்ன பண்ற? சார் கொஞ்சம் பொறுமையா வரட்டும் சார், ஒன்றும் அவசரம் இல்லை. மீனா, வந்துட்டங்க. ஆ, வா இந்தங்க ஜோசியரே. கொடுங்கம்மா. உட்கார். அண்ணி, ஏன் ஜாதகத்தை எடுத்துட்டு வரலையா? உன் ஜாதகமா? உன் ஜாதகம் எதுக்குடி? பின்ன அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே ஏன் கல்யாணம் தானே? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் நடக்க போகுது. ஐயோ அண்ணே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும். கஷ்டப்படணும்னு தோணும் போது கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதோ அக்காவை பாருங்களேன், இத்தனை வருஷமா எவ்வளவு ஜாலியா இருந்தா. ஆனா இப்ப பாருங்க, ஏதோ திருட வந்து நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிருவானோன்னு பயந்துகிட்டே வர மாதிரி வரா பாருங்க. போட்டுன்னு வை, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பல, சும்மாவே இருக்க மாட்டா. ஒரு நாள் இருக்குடி உனக்கு. என்ன ஜோசியரே, ரொம்ப நேரமா ஜாதகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல. இதுதான் மாப்பிள்ளையோட ஜாதகமா? ஆமா ஜோசியரே. என்ன ஜோசியரே, மாப்பிள்ளை ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஜோசியரே, ஆனானா என்ன? ஒண்ணுமே புரியலையே. ஜோசியரே, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இல்ல, இந்த ஜாதகத்தை பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆனவரோட ஜாதகம் போல இருக்கு. ஜோசியரே, என்ன சொல்றீங்க? ஆதிய என் தங்கச்சிக்கு 10 வருஷமா தெரியும். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. நான் அப்படி சொல்லல சார், கட்டம் அப்படி சொல்லுது. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி சொல்லுது. அண்ணா, இதுக்கு தான் சொன்னேன் இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் வேண்டான்னு. கேட்டியா நீ? இருடா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. அவர் சரியா பார்த்திருக்க மாட்டாரு. சுதாகர் சார், நான் என்ன வேணும்னு நான் சொல்றேன். பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது, அதனால சொன்னேன். ஒருவேளை மாப்பிள்ளைக்கு ஏதாவது தோஷம் கழிக்கிறதுக்காக வாழை மரத்துல தாலி கட்டுறது, ஆத்துல மஞ்ச கயிறை விடுறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணா கூட அதுவும் கல்யாணம் மாதிரி தானே கணக்கு. அப்படின்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம சிவகாமி ஆண்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கும் அப்படிதான் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஜோசியரே, நீங்க முகூர்த்த நாளை பார்த்து குறிச்சு கொடுங்க. சரி. வளர்ப்புறை 18ஆம் தேதி காலையில 8ல இருந்து 9:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. நீங்க அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்ன, கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.